தேர்தல் வந்துடுச்சுனாலே நம்ம எல்லாருடைய விரல்கள்ல இடம் பிடிச்சிருக்கிற இந்த சிறு நீல நிற குறி, இது வெறும் மை கிடையாதுங்க. இது ஒரு நாட்டின் ஒரு ஜனநாயக நேர்மையை உறுதிப்படுத்தும் மிகச்சிறந்த அறிவியல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை ஓட்டு போட்டவங்க மறுபடியும் ஓட்டு போடுறத தடுக்கிறதுக்காக இந்த அழியாத மைய இங்கிலீஷ்ல இன்டெலிபிள் இங்க்னு சொல்லுவாங்க. இந்த மை எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன இது பார்க்கலாம். தேர்தல் முடிஞ்சதும் ஒரு நபர் மீண்டும் ஓட்டு போடாம இருப்பதற்காக, அந்த தடுப்பதற்காக இந்தியால பயன்படுத்தப்படுற முக்கிய முறைகள்ல ஒண்ணு இந்த அழியாத மை. இந்த மை பொதுவா வாக்காளரோட இடது கை சுட்டு விரல்ல ஓட்டு பதிவு செஞ்ச உடனே பூசப்படுது. இந்த மையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இது ஒரு சாதாரண தண்ணியிலயோ இல்ல சோப்பு போட்டு கழுவினாலும் அழியாது. இந்த மையோட முக்கியமான அடிப்படை ரசாயனம் சில்வர் நைட்ரேட்னு சொல்றாங்க. இது தோலோட மேல் தோல் பகுதியோட வேதியியல் மாற்றம் ஏற்படுத்தி ஒரு அழியாத கரையை உருவாக செய்யுது. இப்படி ஒரு சூப்பர் யோசனைய முதல் தேர்தல், அந்த தேர்தல் முறையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் முக்கிய கருவியா தான் இது பயன்படுத்தப்பட்ட வருது இப்ப வரைக்கும். இந்த மை எப்படி செயல்படுதுன்றத பாத்தீங்கன்னா, இந்த மை விரல்ல வச்ச உடனே அது தோல்ல இருக்கிற புரத சத்துடன் இயற்கையாக இருக்கும் ஈரப்பதத்துடனும் வினை புரியுதும். இந்த வேதி வினையோட விளைவுல தான் இந்த தோல்ல ஒரு நிரந்தரமான ஒரு கரையை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இது ஏன் சோப்பெல்லாம் போட்டு கழுவினா போக மாட்டேங்குது அப்படின்னா, மேல்புறத்துல ஒட்டிட்டு இருந்தாக்கா போயிட்டு இருக்கும். இது தோலோட செல்களுக்குள்ள ஊடுருவி ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. அதனாலதான் சோப்பு, பெட்ரோல், என்ன ஃபியூல் போட்டாலும் அது போகாது, அந்த கரை நீங்காது அப்படின்னு சொல்றாங்க. தோலோட செல்கள் இயற்கையாகவே உதிர்ந்து அந்த நாட்கள் கடந்து உதிருது இல்லைங்களா? அப்போ அந்த புதிய செல்கள் உருவாகும் வரை அப்படியே தான் இருக்கும். இப்படி தோலோட செல்கள் உதிர்வதற்கு குறைஞ்சது ஒரு சுமார் 2 to 4 வாரங்கள் வரை ஆகும். அதுவரை இந்த கரையின் அடையாளம் மறையாதுன்றதுதான். தோல் இயல்பா புதுசா உருவாகும் போதுதான் இந்த கரை மெல்ல மெல்ல மறைய துவங்கும். நம்முடைய இந்தியால தேர்தல் முறைகேடுகளை தவிர்க்க, கள்ள ஓட்டுகளை தடுக்க இந்த ஒரு வழிமுறை தேவைப்பட்டது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தீர்வை தேடிய போது நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி ஆஃப் இந்தியா, அதாவது தேசிய இயற்பியல் ஆய்வகம் இந்த மைய உருவாக்குச்சு. முதல்ல 1962 நடந்த ஒரு பொது தேர்தல்ல தான் இந்த மை அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்தியாவின் ஜனநாயக பயணத்துல இந்த மைய பிரிக்க முடியாத ஒரு அங்கமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மை செய்யும் வேலையும் வெற்றியும் பார்த்து இன்னைக்கு கனடா, டர்க்கி, சவுத் ஆப்பிரிக்கா இப்படின்னு உலகத்துல இருக்கிற 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியால இருந்து இந்த மைய இறக்குமதி செய்யறதா சொல்லப்படுது. தங்களோட நாட்டு தேர்தல்களுக்காக பயன்படுத்துறாங்கன்றதும் சொல்லப்படுது. இந்த மை எங்க உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மைய தயார் செய்யறது மிகப்பெரிய ப்ராசஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான இந்த மைய தயாரிக்கும் பிரத்யேக உரிமையை மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் அவங்க வாங்கியிருக்காங்க. இது கர்நாடக அரசுக்கு சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனம். பல வருஷங்களா இந்திய தேர்தல்களுக்கு தேவையான இந்த சிறப்பு மையை இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் காலங்கள்ல கோடிக்கணக்கான பாட்டில்கள்ல உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா முழுசும் இருக்கிற வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படுது. இதோட ரசாயன கலவை ரொம்ப சீக்ரெட்டாவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்துல இது ரொம்ப முக்கியமானது. சோ வாக்காளருக்கு அடையாள அட்டை முதல் டிஜிட்டல் முறைகள் வரை பல பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும், இந்த வாக்குச்சாவடியில இருக்கும் ஒரு அதிகாரிக்கு ஒரு நபர் ஏற்கனவே ஓட்டு போட்டாரா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த விரல்ல இருக்கும் இந்த அடையாளமே ரொம்ப ஈஸியான ஒரு நம்பகத்தன்மையான வழி அப்படின்னே சொல்லலாம். இது தேர்தல் முறைகேடுகளை தடுத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு அப்படின்ற ஜனநாயக விதியை உறுதி செய்யுது. இந்த சாதாரணமா தோணும் இந்த ஊதா நிறமை ஜனநாயகத்தின் நேர்மையை பாதுகாக்கும் ஒரு முக்கிய அறிவியல் கருவியாக உலகம் முழுவதும் மதிக்கப்படுது. அந்த வகையில வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய விரல்ல மின்னும் இந்த நீல நிற கரை நாம ஒரு பொறுப்புள்ள குடிமகன் அப்படின்றதுக்கு ஒரு சான்று மட்டுமே இல்லைங்க, இது இந்திய அறிவியலின் ஒரு மகத்தான வெற்றியும் கூட அப்படின்னு சொல்லலாம்.